கேட்டியடா? அம்மா சொன்னாங்கிறதால தான் விடுறேன். இனிமேல் சைக்கிளை காணும், பம்பை காணும், மோட்டார் இன்ஜினை காணும்னு தகவல் வந்துச்சு, தொலைச்சி விடுவோம். தொலைச்சு என் கூட இருந்தவங்களாம் அடிச்சுட்டு தானே வருவான். இந்த மாதிரி சல்லி வேலை பார்த்துட்டு வர மாட்டான். இதுதான் உனக்கு முதலும் கடைசியும். போ. ஏய் பிச்சை, இங்க வா. வா. இந்தா போய் கறிகிரி சமைச்சா விடு. போ. இதுதான் என் புள்ள மனசு. என் புள்ள கூடவே இருந்துட்டு எப்படிடா இப்படி கெட்ட பேர்லாம் வாங்குறீங்க? அம்மா நான் கிளம்புறேம்மா. ஐயா அர்ஜென்ட்டா இருடா. ஐயோ உனக்காக நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் வச்சிருக்க, இருந்து சாப்பிட்டு போ. இதை விட எனக்கு ஒரு பெரிய விருந்து அங்க இருக்குமா? ஆமா சொல்லிட்டு வாமாமா. டேய் டேய் இருடா. அவன் தான் ரெக்க கட்டிட்டு பறக்குறான், நீ எங்க பறக்குற? அப்படி எங்க அவசரமா போறீங்க? உன் பையனுக்கு இது வரைக்கும் நம்ம 2 பேரும் எத்தனை பொண்ணை பார்த்திருக்கோம்? அதை ஏன் கேக்குற? 100 பொண்ணுக்கு மேல பார்த்தாச்சே. ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தே தனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கானா? அப்படி சொல்லியிருந்தாதான் இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி ஒருத்தி வந்திருப்பாள. அந்த பாக்கியம் எனக்கு இல்லையே. இனிமே உனக்கு அந்த கவலை இல்ல. என்னடா சொல்ற? இப்போ உன் பையன் பொண்ணை பார்க்க தான் போயிட்டு இருக்கான். நிஜமாவா சொல்ற? எந்த பொண்ணு? எந்த பொண்ணுன்னு இப்ப கேட்காத. இப்பவே நான் சொல்லிட்டேன்னா உனக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆமா வந்துட்டேன் மாப்பிள்ள. ஏய் பாக்குறதா பாக்குறீங்க, பாக்குறதுக்கு லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். முக்கியமா நம்ம வீட்டுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற பொண்ணா பாருங்கடா. வாய்க்கு ருசியா சமைக்கிற பொண்ணை பாருங்க. இனிமே கொல்ல போற உட்காந்து சுட்டுதான் திங்கணும். சீக்கிரம் வாயா. வரேன் மாப்பிள்ள. டேய் என்ன உளறிட்டு போறான் இவன்? வந்துட்டேன் மாப்பிள்ள. ரெடி ரெடி. கிளே 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 பொள்ளாச்சில இருந்து காட்டு பூனை பிரியாணி ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுக்க கூடாது. அவளுக்கு எதுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கணும்? கட்டிக்க போறேன் நான் வாங்கி கொடுக்காம ரோட்ல போற கண்டவன வாங்கி கொடுப்பா. இது பாரு கட்டிக்கு போறோம் கிட்டி போறானே மரியாதை கட்டு போறோம். ஏன் கட்டு போவான்? நான் தான் முறை பையன். நம்ம கொலை வளர்க்க போறாரா? நான் வேணானா தான் வேற ஒண்ணு கட்டி கொடுக்கணும். நான் தான் ஒன்னே இல்ல இல்ல உன் மகளை கட்டிக்கிறோம்ட்டல்ல. ஆமா என் முத பொண்ணு கட்டி கொடுத்து அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு பார்த்தாதா? அது பார்த்தாது இன்னொருத்தையும் சேர்த்து வச்சு அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். இப்ப என் 3வது பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணலான்னு பாக்குறியா? பொண்ணை கட்டி கொண்டு கூட்டிட்டு பேங்க்ல போடுறதுக்கா? நாசம் பண்ணி கெடுத்தாதான் குடும்பம் வளரும். அவையெல்லாம் தப்பா எடுத்துக்க கூடாது. இது மட்டும் என் மச்சானுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு குறி சூரமா சுட்டு போடுவேன். யாரு இந்த தண்ணியில உருண பண்ணி மாதிரி போன உன் புருஷன் அவனை சொல்றியா? அவன் வேணா இந்த கூட்டத்துக்கு தலைவனா இருக்கலாம். ஆனா என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. இன்னைக்கே 3:30 மகளுக்கு தாலியை கட்டி 4:30 முதலீடு நடத்தி கூட்டி போயிடும் பொள்ளாச்சிக்கு. ஏன்னா என்ன எவனுமே கேட்க முடியாது. சாமி சாமி என்ன இந்த பக்கம் வந்துருக்கு? பிரச்சனை பண்ணிட்டு இருக்க சாமி? இந்த ஆளு குத்தி என்னன்னு சாமி முடிச்சு போட்டு வந்து பிரச்சனை பண்றாரு எங்க கிட்ட. மஞ்ச புனியன் மாட்டிக்கிட்டான். சேராட்ட ஓட்ட போறேன்னு சொல்லி பொள்ளாச்சில வச்சு அவ வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான். இப்ப என் 3வது பொண்ணு கல்யாணம் பண்ணி கேட்டு பிரச்சனை பண்றான் சாமி. எங்க போயிருக்கு? கஷ்டம் தேனிக்கு போய் ஏற்கனவே உங்களுக்கு 2 பொண்டாட்டி, இப்ப 3வது பொண்டாட்டி கேக்குதா? அடிச்சு விடுவோம் பிச்சு. இனிமே அந்த ஊர் பக்கம் பார்த்தா கொண்டே விடுவோம். எல்லாம் போ போ. இவன் மட்டும் இல்ல, வேற எவன் பொண்ணு கேட்டாலும் என்கிட்ட சொல்லு, சரியா? சரிங்க சாமி. அண்ணே வணக்கண்ணே. ஏய் வண்டி ரிவேஸ் விடு. உட்காருங்கண்ணே. வணக்கண்ணே. வாடா நல்லா போயிட்டு நல்லா போகுதுண்ணே. அந்த பொண்ணு எங்கடா? ஏண்ணே? போய் கூட்டுவாடா. எதுக்குண்ணே? போடா, முக்கியமான பொருள் ஒன்று வாங்கணும்டா. போடா கூட்டுவாடா. வாடா. அண்ணே வணக்கண்ணே. நம்ம லாரி மடக்கணும் ஆரே நிக்கிறானே. அப்படியா? அவனை போய் தூக்கிட்டு சொல்லிருக்கேன் மாமா. ஏய் போங்கடா. போங்கப்பா, போய் தூக்கிட்டு வாங்க. பொண்ணு வந்துருமா? வந்துடும் மாப்பிள்ள. உனக்கு என்ன மாப்பிள்ள? ஏய் இந்த பக்கம் வா. அண்ணே ஏதோ வான்னு சொல்றல உங்ககிட்ட. வா வா வந்துடல. அது வந்து வா. அண்ணே வந்து உங்ககிட்ட ஏதோ பொருள் வாங்கணுமா? என்ன? கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தேனு வேணும். அண்ணே தேனு என்கிட்டயும் இருக்குண்ணே. உங்ககிட்ட இருக்கிறது டூப்ளிகேட் தேனு, இதுதான் ஒரிஜினல் தேனு. இருக்கா? இருக்கு. புள்ள ஊத்து. அட ஓட்ட ஓட்டையா தான் இருக்கு.
மாப்பிள்ள. காதல்ங்கிறது கருவாட்டு குழம்பு மாதிரி சமைக்கிற வரைக்கும் நாத்தம் அடிக்கும், சமைச்சதுக்கு அப்புறமா வாசம் அடிக்கும். வாசம் அடிக்குதானே? தெரியாம பண்ணிட்டேன், விட்டு சொல்லுங்க. என்னடா என் வண்டிக்கே பர்மிட்டா? எல்லாம் பாக்குறாங்க. கிளி 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 விட்டு ஓடாத கிளி 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 கிளி. அது மெட்ராஸ் போற பஸ், அத ஏறாத. அக்கா அக்கா இப்படி மூடி இருக்கும் போதே வாசனை மூக்க தொலைக்குதே. சரி சரி சாப்பாடு போடு. இதுக்கு மட்டும் என் புள்ளைய விட்டுட்டு தனியா வந்து உட்காரு. என் பிள்ளைக்கு பிடிக்குமேனு வெறா மீன் குழம்பு வச்சுட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தா அவன் வேலைக்கு ஒழுங்கா வந்து சாப்பிட்டுருப்பான்ல. ஐயோ அக்கா, அவனுக்கு வெறாமணி பிடிச்சதெல்லாம் நேத்தோட. இன்னைக்கு அவனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தான். என்ன பிடிக்கும்? சீக்கிரம் வா. என்னடா நம்ம மைட் இருக்கா? இன்னைக்கு காட்டு பூனை கிடைக்கல சாமி. இன்னும் ஏதோ கத்துத. இந்த காடை தான் சாமி கிடைச்சது. போய் உரிச்சி பக்காவா கிளீன் பண்ணி எடுத்துருவா போ. சரிங்க சாமி. ஏய், உன் பேர் என்ன? கிளியோபாட்ரா. என்ன பட்றா? கிளியோபாட்ரா. யார் வச்சது உனக்கு பேரு? அவனா? ஆமா, அந்த வண்டியில தொங்குறது என்ன? பச்சை குத்துற மிஷின். பச்சைலாம் குத்துவியா நீ? இந்தாங்க சாமி. ரைட்டியா? நல்லா சுத்தமா கிளீன் பண்ணல? கிளீன் பண்ணிட்டேன் சாமி. சரி சரி. என்னைக்கும் 1000 ரூபா தானே கொடுப்பீங்க சாமி. இன்னைக்கு அதிகமா இருக்கு. தங்கச்சிக்கு பேர் என்ன வச்ச? கிளியோபாட்ரா சாமி. வச்சுக்கிறேன். வரேன் சாமி. அண்ணே, தம்பி போன் பண்றானே. போய் சுட்டு வை. தம்பி சொல்றா. அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன். கிளியோபாட்ரா யாரா? அண்ணா உலக அழகிண்ணா. உலக அழகின்னா நம்ம ஐஸ்வர்யா மாதிரிடா? அதுக்கு மேலண்ணா உலகத்துக்கே அவ தான் முதல் அழகி. என்னடா சொல்ற? சரி வைடா. ஐயோ அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. சீக்கிரம் ஊத்து. ஏன் வெக்கப்படுற? நிறைய ஊத்து. பறக்காத. என்னடா அப்படி பாக்குற? மீன் தான். இனிமேல் இந்த மீன் அவன் பையனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. அவனுக்கு இனிமேல் கொக்கு, காடை, கௌதாரி இந்த மாதிரி விஷயம் தான் பிடிக்கும். என் புள்ளைய பத்தி குதர்க்கமா சொல்றதையே வேலையா வச்சிரு. மாப்பிள்ள சாப்பிடு. என்னம்மா அம்மா கோவமா இருக்காங்களோ? குழம்பு ஊத்துக்கா. மாப்பிள்ள குழம்பு அப்படியே தேன் மாதிரி இருக்கு மாப்பிள்ள. சாப்பிடுங்க மாப்பிள்ள. இவனும் இதே மாதிரி பாக்குறான். இந்த காடை, கௌதாரி, காட்டு பூனை இதெல்லாம் சமைக்க தெரியுமா உனக்கு? முள்ளு. ஏண்டா உனக்கு பிடிக்குமேனு விரல் மீன் குழம்பு வச்சா காடை வேணும் கௌதாரி வேணும்னு கேக்குற? இப்பெல்லாம் வர வர என் மேல பாசமே இல்லாம போயிடுச்சு. ஒரு சிக்கனு மட்டனு அது இதுன்னு மாத்திக்காம தானம்மா டெய்லி மீன் குழம்பு வச்சு வாய் புளிச்சு போச்சுமா. அதெல்லாம் இல்ல, என் மேல பாசம் இல்லாம போயிடுச்சு. அதான் சிக்கனு மட்டனு கேக்குது. பச்சை குத்துலியோ சாமி பச்சை. மாமா இந்த பச்சை குத்துறோல போய் கூட்டுவா மாமா. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு பச்சை குத்தி காட்டுறமா. நீ பச்சைனா குத்து, சிகப்புனா குத்து, எதையோ பண்ணி தொலை.